வணக்கம் நேயர்களே. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆலயங்களுக்கு மனிதர்கள் செல்வது எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் ஒன்றிக்க செய்து வழிபட்டு ஒரு ஆன்மீகத்தை பெற்றுக்கொள்வதற்காக, இல்லையா? ஆன்மாக்கள் லயிக்கும் இடம் ஆலயம் என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்ற செய்தி, 25 கிலோ நகைகளை தங்களுக்கு அணிந்தவாறு விஐபி கேட்னால் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க சென்ற ஒரே குடும்பத்தினர் 3 பேர் சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் அணிந்திருந்த தங்க நகையின் பெறுமதி 25 கிலோ. 3 பேர் சென்றிருக்கின்றார்கள். 2 சகோதரர்களும் அதில் ஒரு சகோதரரின் மனைவியும். அந்த 2 சகோதரர்களும் சங்கிலி போட்டிருக்கின்றார்கள் கழுத்தில். நீங்கள் பார்க்கின்ற பொழுது தெரியும். இந்த வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது. அதை பார்த்தால் ஏதோ பெருசாக ஒன்று கழுத்தில் சுற்றி கொண்டு நிற்கிற மாதிரி கிடைக்கு, இல்லையா? அது வேறொன்றுமே இல்லை, தங்கச்சங்கிலி. அது 10 கிலோ காப்பு வளையல்களும் போட்டிருக்கிறார்கள் சகோதரர்கள். ஒரு சகோதரரின் மனைவி 5 கிலோ இடையுள்ள நகைகளை அணிந்திருக்கின்றார். மொத்தமாக 3 பேரும் 25 கிலோ தங்க நகைகளுடன் திருப்பதியான் வெங்கடேஸ்வர பெருமானை வழிபட இந்திய மாநிலம் மகாராஷ்டிரா மும்பையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக விஐபி கேட் எல்லாம் திறந்து விடப்பட்டு அந்த வந்தவர்களுடன் 15 செக்யூரிட்டி பாதுகாவலர்கள் மட்டும் 15 பேர் அவர்கள் நடந்து வருகிறார்கள். அங்கே இங்கெல்லாம் சுற்றி 15 பேர் பாதுகாப்புக்காக வந்திருந்தார்கள். அவர்கள் வருகிற பொழுது எம்பெருமான் வெங்கடேஸ்வரை மக்கள் வழிபட்டார்களோ இல்லையோ, இவர்களை பார்த்து செல்ஃபி எடுக்க ஓடியவர்களும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க ஓடியவர்களும் அதிகமானவர்கள் வந்தார்கள், வழிபட்டார்கள், மக்களுடன் படம் எடுத்தார்கள், மீண்டும் காரில் பறந்து விட்டார்கள். இது நடந்திருக்கிறது. எனவே இந்த சம்பவம் அந்த இடத்தில் எல்லோரும் பேசுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. இதில் நாங்கள் என்ன பேசுகிறோம், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை நாங்கள் பேசியதும் நீங்கள் கீழே கருத்திலிடுங்கள். ஆலயங்களுக்கு மனிதர்கள் செல்வது எதற்காக? ஆலயங்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் அமைக்கப்பட்டது எதற்காக? அது எந்த மதம் சார்ந்த இறைவனுடைய சன்னிதானமாக இருந்தாலும் பரவாயில்லை. அது கிறிஸ்தவர்களுடைய தேவாலயமோ, இஸ்லாம் மக்களுடைய பள்ளிவாசலோ, அல்லது பௌத்தர்களுடைய விகாரையோ, இந்துக்களுடைய கோயிலோ எதுவானாலும் ஏன் அமைக்கப்படுகிறது? அந்த ஆலயங்களை, தேவாலயங்களை, விகாரைகளை, பள்ளிவாசல்களை வைத்து மனிதன் வாழ்வதற்காகவா, அல்லது மனிதன் தன்னோட உள்ள பவரை ஆலயங்களுக்கு அல்லது வழிபாட்டிடங்களுக்கு காட்டுவதற்காகவா, அல்லது ஆலயங்களில் உள்ள சொத்துக்களை மனிதன் அபகரித்து கொள்ளவா? நிறைய கேள்விகள் இருக்கிறது, இல்லையா? இங்கே வந்த மூவரும் தங்களுடைய சொத்து மதிப்பை அல்லது சொத்தின் ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வந்திருக்கலாம், அல்லது ஏழுமலையானின் புண்ணியத்தால் இப்படி செல்வந்தர்களாக இவர்கள் வந்திருக்கலாம். இவர் பலமாக சிந்திக்க தோன்றுகிறது. ஆனால் சம்பவம் நடந்திருக்கிறது. உண்மையானது நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், அவர்கள் வருகிறார்கள், 3 பேரும் நடந்து வருகிறார்கள். பலர் முண்டி எடுத்து புகைப்படம் எடுக்கிறார்கள். ஆனால் கடைசி வரையில் அந்த கோயிலினுடைய கோபுரத்தையோ எம்பெருமானையோ காட்டவில்லை போல் இருக்கிறது. சில வழிகளில் தெரியுமோ தெரியவில்லை, நான் உற்று பார்க்கவில்லை. இவர்களைத்தான் கண்டேன் நானும். அதேபோல் உங்களுடைய கண்ணுக்கும் எது முதலில் தெரிகிறது என்று பாருங்கள். இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாகவே அண்மையில் ஒரு பிரச்சனை ஒன்று திருப்பதியில் நடந்ததாக நாங்கள் செய்திகளில் தந்திருந்தோம். அங்கிருந்த ஒரு பொறியியலாளருடைய அலுவலகம் தீப்பிடித்து எரிந்து முக்கிய ஆவணங்கள் நாசமாகின என்ற ஒரு செய்தியை தந்திருந்தோம். அதில் அந்த கோயிலை சுற்றியுள்ள துணை கோயில்கள் பலவற்றினுடைய கட்டுமான பணிகள், திருப்பதியானுக்கு வருவதற்கான பாதைகளை அமைப்பதற்கான பணங்கள் அனுப்பப்பட்ட நோட்டீஸ்கள், ஆவணங்கள் எல்லாம் அழிந்தன. எனவே அதில் பண மோசடி இடம்பெற்றதா அல்லது என்ன நடந்தது என்பது தொடர்பாக பொறியியலாளரை விசாரணை செய்கின்ற கோணத்தில் ஆந்திர போலீசார் ஈடுபட்டதையும் நாங்கள் பார்த்திருந்தோம். அதனுடைய முடிவுகள் இன்னும் வெளிவரவில்லை. அந்த சூழ்நிலையில்தான் இந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் 25 பவுண்ட் கிலோ எடையுடைய தங்க நகைகளை அணிந்து கொண்டு ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். நான் முதலில் அந்த வீடியோவை பார்த்த பொழுது சில வேளைகளில் அவற்றை எம்பெருமான் வெங்கடேஸ்வர பெருமானுக்கு வழங்கி விட்டு வரத்தான் இப்படி வருகிறார்கள் என்று சிந்தித்தேன். இல்லை, அவர்கள் வணங்கிவிட்டு அப்படியே போகிறார்கள் காரில் ஏறி. அந்த காட்சியை நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக காட்டி இந்த தகவலை தந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.